இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒடிசா மாநில சுரங்கத்துறை துணை இயக்குனர் தேவபிரதா மொஹந்தி நிலக்கரி சுரங்க உரிமம் வழங்குவது தொடர்பாக கான்ட்ராக்டர் ஒருவரிடம் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர் விஜிலன்ஸ் அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். அதிகாரிகள் அறிவுறுத்தல்படி கான்ட்ராக்டரும் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை மொஹந்தியிடம் வழங்கினார். இதையடுத்து விஜிலன்ஸ் அதிகாரிகள் மொஹந்தியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தொடர்ந்து புவனேஸ்வரில் அவர் தங்கியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடத்தினர். வீட்டின் படுக்கையறை, சமையலறை உள்ளிட்ட இடங்களில் சூட்கேஸில் கட்டுக்கட்டாக பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அங்கேயே ரூபாய் நோட்டுகளை எண்ணும் எந்திரத்தை வைத்து அவற்றை எண்ணத் துவங்கினர். வீட்டின் பல இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவை அனைத்தும் மொஹந்தி லஞ்சப்பணமாக பெற்று பதுக்கியது என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து கட்டாக்கில் உள்ள அவரது பெற்றோர் வீடு, அவரின் நெருங்கிய உறவினர்கள் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கணக்கில் வராத 130 கிராம் தங்கம், 2400 சதுரடி பரப்பில் கட்டப்பட்ட அடுக்குமாடி வீட்டின் பத்திரம் உள்ளிட்டவற்றையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இவை அனைத்தும் சட்டவிரோத முறையில் சம்பாதித்தவையா என விசாரித்து வருகின்றனர். சுரங்கத்துறை அதிகாரி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் ஒடிசாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநில வரலாற்றில் இதுவரை நடந்த ரெய்டில் இவ்வளவு பெரிய தொகை சிக்கியது இல்லை என விஜிலன்ஸ் அதிகாரிகள் கூறினர். இதில் மேலும் பலருக்கு தொடர்பிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிப்பதால் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.